மொத்தம் ஒரு 4 அமைச்சர்கள் இப்போ பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க நீதிமன்றங்கள் மூலமாகவே. அதில் செந்தில் பாலாஜி தான் யுனிக்கு. இப்போது துரைமுருகன், பொன்முடி, அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க எல்லாமே நீதிமன்றங்கள் மூலமாக பழைய வழக்குகள் மூலம் சிக்கலுக்குள்ளானாங்க. இப்போது செந்தில் பாலாஜியை மட்டும் கரண்ட்லேயும் டார்கெட் பண்ணுறாங்க. டாஸ்மாக் ரெய்டு அப்படின்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை பாய்ஞ்சு கரண்ட்லேயும் டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழைய கேஸு அதை உச்சநீதிமன்றத்தில் போட்டு அவர் ஜாமீனில் விடுதலையானது தவறு, மந்திரி பதவி அவருக்கு பறிக்கப்படணும், மந்திரியாக அவர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை அவங்க உருவாக்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, உண்மையிலே ஜாமீனில் வெளியில் வந்தவங்க அமைச்சர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதுங்களா? செக்ஷன் 21 பிரகாரம் தனிநபரோட மனித உரிமைகள் பாதிக்கப்படுது என்கிற செக்ஷன் அடிப்படையில் தான் ஹேமந்த் சோரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுக்கப்புறம் அஜித் பவாரும் இவங்க எல்லாமே வெளியில் வராங்க. இப்போ ஹேமந்த் சோரன் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருக்கார். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆகும்போது அவர் முதல்வராக பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதனால் அவர் முதல்வராக ஒரு பதவி ஏற்கலை. அதுக்கப்புறம் அவர் தேர்தலையும் தோற்று போடுறார். இது அவருடைய சிச்சுவேஷன். இங்கே செந்தில் பாலாஜி வெளியே வரும்பொழுதும் அவர் ஜெயிலில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத மந்திரியாக தான் இருந்தார். அவரை நீக்கிறதுக்கு கவர்னர் முயற்சி பண்ணார், அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் முடியாதுன்ட்டாங்க. அப்போ பெயில் வரும்பொழுதே கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இவர் மந்திரி ஆகலாமா அப்படின்னு. அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னா இதே நீதிமன்றம் ஓகா அப்படின்ற ஒரு நீதி அரசர் அவர் சொன்னார். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கி தான் பதவி ஏற்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மந்திரி ஆவது சம்மந்தமாக எதையுமே சொல்லலை அவங்க.